எப்போவுமே இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த வெள்ளை சால்னா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வெஜிடபிள்ஸே தேவையில்லை, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, சீரகம், மிளகு, சோம்பு, கசகசா, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சமாக அன்னாசிப்பூ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கல்லுப்பு, கருவேப்பிலை, புதினா, கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1லேருந்து 2 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வெள்ளை சால்னா ரெசிபி ரெடி ஆயிரும்.